இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நாம என்னவா இருக்கோமோ அதை விட பலசாலிகள்னு நாமே நினைச்சுக்கிறோம். உங்க தகுதிக்கு மேல அதிகமா உங்களை நினைக்காதீங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு அழுக்காகாமல் சேற்றில் விளையாட முடியாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அழுக்காகாமல் சேற்றில் விளையாட முடியாது. நம்மளை இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம ஒழுக்க நிலைப்பாடுகள் தடுமாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில சமயங்களில் நாம செய்கிற சில செயல்கள் நான் அதை ஏற்றுக்க வேண்டிய பாவங்கள்னு சொல்வேன். அதாவது நாம் அதெல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கிறோம். ஆனால் அவைகள் தேவனுக்கு ஏற்புடையதல்ல. ஆக நாம் இப்போ பரிசுத்தத்துக்கு திரும்பணும். தேவனை பற்றிய பயபக்திக்கு திரும்பணும். இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய தவறுகளுக்கு காரணம் மக்களுக்கு தேவனை பற்றிய பயம் இல்லாதது தான். ஒருவேளை நம்ம தேவனை உங்கள் நண்பன், உங்கள் தோழன்னு கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருக்கலாம். அவர் சொல்கிறத அர்த்தப்படுத்துறது போன்றதாகவும் இருக்கலாம். அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நாம் செய்யலைன்னா அதுக்காக நாம் ரொம்பவும் கஷ்டப்படுவோம். தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அற்புதமான அருமையான வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கார். உங்களுடைய இதை பெற்றுக்கொள்வதற்கு எதுவும் ரொம்ப தாமதமாக இல்லை. இயேசு நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கார். பரிசுத்தம், கீழ்ப்படுதல்னு தேவ பக்திக்குரிய செய்திகளை கேட்கும்போது நம்ம உண்மையிலேயே உற்சாகப்படணும். நான் சொல்கிறது, நான் தேவனோட நடக்க தொடங்கிய காலத்தில் முத ஆசையோடு வாங்கின புத்தகங்கள், நானும் ஒன்று எழுதணும்னு முயற்சி பண்ணி இன்னைக்கு பெருமை பற்றிய புத்தகத்தை எழுதுனா அதை படிக்க யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று பெருமை. தெரிந்தும் அப்படி இருக்கிறது சரிதான்னு நாம் நினைக்கிறோம். வேதாகமத்தின் முக்கிய நற்செய்தியே அன்பு. நான் அன்பு புரட்சின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதுதான் நான் இதுவரைக்கும் எழுதின புஸ்தகத்திலேயே ரொம்ப மோசமாக விற்பனையான புஸ்தகம். பயங்கரமாக விற்றுது. ஏன்னா மக்களுக்கு அது தேவைன்னு நினைக்கல. ஆனால் நீங்கள் $1 மில்லியன் ஒரே ராத்திரியில் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு புத்தகம் எழுதுனீங்கன்னா எல்லாரும் ஓடி போய் அதை வாங்குவாங்க. கடைசி கால புஸ்தகங்களை போலவே பைத்தியக்காரத்தனமாக அது விற்று போகும். ஏன்னா மக்கள் அதில் ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் நான் கடைசி காலத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்த உதவுற புஸ்தகங்களை உங்களுக்கு விற்க முயற்சிக்கிறேன். ஆமேன். ஆக ஞானமாக நடந்துக்குங்க. தேவனுக்குள்ளாக வளரவும் முதிர்ச்சி அடையவும் உதவக்கூடிய விஷயங்களை வாங்கி படியுங்கள். அவைகள் சிலதை பற்றி பேசலாம். நான் அதை ஏற்றுக்க வேண்டிய பாவங்கள்னு சொல்கிறேன். இருந்தாலும் அது ஏற்றுக்க முடியாதவை. நாம் பொதுவாக தேவன் கண்டிக்கிற காரியங்களை தான் தவறாமல் செய்கிறோம். நமக்கு அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதென்றாலும் தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒருவேளை ஒன்று கிசு கிசுன்னு கூட சொல்லலாம். நான் ரொம்ப மெதுவாக போகிறேன். அந்த பாவங்களை அவ்வளவு யோசிக்க மாட்டோம். ஆனால் அது வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும். மற்றவங்களை நியாயம் தீர்க்க போகிறீங்களா? இல்லை தீர்க்கப்படாத கோபங்கள் உங்களுக்கு இருக்கா? கோபத்தோடு இருந்தால் படுக்கைக்கு கோபத்தோடு போகக்கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. நான் எப்பவும் சொல்வேன், நான் கோவப்படுறேன்னா அது காலை நேரத்தில் இருக்கும். ஏன்னா அது நீங்கி போக முழு நாள் எனக்கு வேணும். படுக்கைக்கு கோபத்தோடு போகிறதுக்கு பதிலாக அது கடந்து போகிறதுக்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. நீங்கள் எதை வச்சுக்கிட்டு படுக்க போகிறீங்களோ அதை கொண்டு தான் எழுந்திருப்பீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கன்னு எபேசியர் 4 சொல்கிறபடி நம்ம எவ்வளோ தீவிரமாக இது எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சாத்தான் சுற்றி திரிகிறவன். 1 பேதுரு 5:8 அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான்னு வாசிக்கிறோம். உண்மையான சிங்கம் யாருன்னு நமக்கு தெரியும்.
ஏன்னா உங்க எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுக்காக கதவை திறந்து வச்சு அவனை உள்ள அழைக்காதீங்க. அவன் உங்க கதவை தட்டும்போது அவன் உள்ள வரத்துக்கு எந்த திறந்த வெளியும் கொடுக்காம பார்த்துக்கோங்க. குறை பேசுறத பத்தி என்ன சொல்றீங்க? நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர் நமக்கு அதை கொடுக்கும்போது அவர் கொடுத்ததை பாதுகாக்க அதை பத்தி நாமே குறை பேச ஆரம்பிக்கிறோம். நீங்க கேட்கலாம், ஜாய்ஸ், குறை சொல்றதெல்லாம் ஒரு பாவமா? உண்மையிலேயே அது ஒரு பாவம் தான். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னும் 1 கொரிந்தியர் 10 ஒரு பெரிய பகுதி இருக்கு. அது இஸ்ரவேலர்களின் உதாரணத்தை நமக்கு நினைப்பூட்டுது. அவங்க முணுமுணுத்து புலம்பி முறையிடும் போது கடைசியில கர்த்தர் ரொம்பவும் சலித்து போய் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அவைகள் ஜனங்களை கடித்ததால் இஸ்ரவேலருக்குள் ஒரே நாளில் 23,000 பேர் செத்து போனார்கள். 1 கொரிந்தியரில் அவங்க செஞ்ச அதே தப்பை நாம செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இது அங்க எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஆண்டவர்கிட்ட அவரை நம்புறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குறைகளை நிறைய பேசி சின்ன விஷயங்களை முட்டாள்தனமாக பார்க்குறோம். கடந்த வாரம் ஆதிகால கிறிஸ்தவர்களை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை பார்த்தேன். அதாவது முதல் 300 ஆண்டு பழமையான தேவாலயம். பிறகு ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பற்றி இன்னொன்னையும் பார்த்தேன். அவர் பேர் ரிச்சர்டு வோம்பிராண்ட். நீங்கள் அவரோட சரித்திரத்தை படிச்சிருக்கலாம். ரஷ்ய சிறையில் கம்யூனிசத்தின் போது அவர் ரொம்ப துன்புறுத்தப்பட்டார். ஏன்னா அவர் சுவிசேஷ செய்தியை பிரசங்கிக்கிறத நிறுத்தவே இல்லை. குன்பண்ணா என்னன்னு நாம் இன்னும் தெரியாமல் இருக்கோம். இந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் எப்படி அவங்க தங்களுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காம மறுத்தாங்கன்றதை கவனிக்கிறப்போ நான் நினச்சேன், 1 மணி நேரம் ஏர் கண்டிஷன் வேலை செய்யாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு. நன்றி செலுத்தும் மனநிலை ஆவிக்குரிய போராட்டத்துக்கு சமம்னு நினைக்கிறேன். நேர்மையாக சொல்லப்போனா நம்மக்கிட்ட இல்லாததை நம்ம எவ்வளோ அதிகமாக சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிறத பற்றி எவ்வளோ அதிகமாக நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக நமக்கு நன்றி உணர்வு அதிகரிக்கணும். சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் எழுந்தப்போ எனக்கு அந்த மனநிலை இருக்கிறது மாதிரி நான் உணர்ந்தேன். அப்படி அந்த மனநிலையே எப்போவாது உணர்ந்திருக்கீங்களா? நான் இதை பற்றி ஏதாவது செய்யணுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது, அநேக காலமாக நான் சுற்றிக்கிட்டு வரேன். ஏன்னா நான் அப்படி செய்யலைன்னா பிசாசு நிறுத்த மாட்டான். நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு மோசமான நாளை எனக்காக வருத்தப்பட்டு என்கிட்ட இல்லாததை பற்றி சிந்திக்க வேண்டியதாயிடும். அதனால் நான் தேவனுக்கு நன்றி சொல்ல நினைக்கிற எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆக அது மட்டும் இல்லாமல் அந்த மனநிலை என்ன பின்வாங்கி தனிமையில் விட்டு போகிற மாதிரி கிட்டத்தட்ட என்ன உணர வச்சுது. கடைசியாக எனக்கு நான் நினச்சே பார்த்திராத ஒரு நல்ல நாள் கிடைச்சிது. நீங்கள் அப்படி உணர ஆரம்பித்ததும் எதுவும் செய்யாமல் சும்மா உட்காந்துடாதீங்க. இது போதும். எப்படியாவது அந்த மனநிலையை விட்டு விலகிறதுக்கு நீங்கள் செயல்படுங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் உங்கள் நாட்களை வீணாக்கிறதுல எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கீங்க? ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையின் பெரும்பகுதியை சுய பச்சாபத்திலேயே கழிச்சிட்டேன். மார்க் 7:21-23 பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வேதத்தில் பல முறை உள்ளமும் மனமும் ஒன்றுக்கொன்று பரிமாறுகிறதை சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். ஆக அவர் சொல்றாரு, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் நிறைய செல்வத்தை அடையணுங்கிற பேராசை, துஷ்டத்தனங்களும் அன்பில்லாமை கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் தீய பேச்சு தீய தவறான பிரதிநிதித்துவம் துஷ்பிரயோகம் பெருமையும். தேவனுக்கும் மனுஷனுக்கு எதிரானது பெருமை. அது உள்ளத்தின் பாவம். மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய நோக்கங்கள் மற்றும் ஆசைகள் இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார்.
இப்ப நான் படிச்ச அத்தனை விஷயங்களும் உள்ளத்திலேருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துமா. இவைகளெல்லாம் மனுஷனை அசுத்தமாக்கி அவனை பரிசுத்தம் இல்லாதவனாக வாழ வைக்கும். இதுக்கு அர்த்தம் பரிசுத்தம் இல்லாமை. ஆக நீங்க என்னோட ஒரு நிமிஷம் சிந்திக்க நான் விரும்புறேன். நம்ம 2 வாழ்க்கையை வாழறோம். ஜனங்க பார்க்கிறபடி ஒரு வாழ்க்கையை வாழறோம். சில சமயங்கள்ல அது ஒரு வகையான போலி வாழ்க்கையா மாறிடுது. தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல நம்ம எல்லா கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் முன்னாடி ஒரு காரியத்தை செய்யறோம். பிறகு திங்கட்கிழமை முற்றிலும் மாறிப்பட்ட முறையில வேறு ஒண்ணு செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை புனிதர்கள், திங்கட்கிழமை காலை பாவிகள். ஆமென். நாம எப்படி செயல்படுறோங்கிறத பொறுத்து நம்ம பார்க்குற மற்றவங்க நாம செய்யறத கொண்டு ஈர்க்கப்படலாம், இல்லைன்னா அது அவங்கள மனசோர்வடைய வைக்கலாம். ஆனா தேவன் நம்ம உள்ளத்தை பத்தி அக்கறை கொண்டவரா இருக்காரு. நமக்கு வெளியில என்ன நடக்குதுங்கிறத பத்தி உண்மையிலேயே அக்கறை கொள்றதை விட அவரு நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பத்தி அதிக அக்கறை உள்ளவரா இருக்காரு. என் நடத்தை என் எண்ணங்களோடு தொடர்புடையதுங்கிற எண்ணம் எனக்குள்ள வர்றதுக்கு முன்பிருந்தே பல வருஷங்களாக ஆலயத்துக்கு நான் போய்கிட்டே இருக்கேன். என்னால் சிந்திக்கவும் என் எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் முடியுங்கிற எந்த யோசனையும் எனக்கு வந்ததே இல்லை. தவறானதை நினைக்கும் போது அதை வெளியில தூக்கி எறிஞ்சிட்டா ஏதாவது மாற்றி நல்லதை யோசிக்க முடியுங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. சமீபத்தில் ஒரு பெண்கிட்ட இருந்து ஒரு சாட்சி வந்தது. அது என் ஃபோனில் இருக்குது. அதை நான் கொண்டு வர மறந்துட்டேன். இல்லைன்னா அதை உங்களுக்கு வாசிச்சிருப்பேன். அவளோட மனநல மருத்துவர் அவளுக்கு மனதின் போர்க்களங்கிற புத்தகத்தை கொடுத்துருக்கார். அவ சொன்னது என்னன்னா, அந்த புஸ்தகத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் மறுபடியும் வாசிச்சு பல வருஷமா பயன்படுத்திட்டு வந்த மது மற்றும் போதைப் பொருள் அடிமையிலிருந்து எல்லா வகையான மோசமான விஷயங்கள்ல இருந்தும் விடுதலையானதாகவும், அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போனதுன்னும், பிறகு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னும் அவங்க சொன்னாங்க. அதனால உங்க மனதையும் உங்க எண்ணங்களையும் பத்தி நீங்க இன்னைக்கு சிந்திக்கணும்னு நான் விரும்புறேன். கூடுதலா உங்களுக்கு இது தெரியலனாலும், இது போல எதையும் நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கலனாலும், நீங்க விரும்புற எதையுமே சிந்திக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் இப்போ ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் பலமான எண்ணங்கள்ன்ற புத்தகத்தை எழுதி நீங்க சிந்திக்கணும்னு 12 விஷயங்களை கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதம் சிந்திக்கலாம். ஏன்னா சில சமயங்களில் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறுற வரைக்கும் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டி இருக்கும். நல்ல விஷயங்களை சிந்திக்க தெரிஞ்சுக்கணும். அதன்படி நாம் வாழ்க்கையில் நடக்கவும் தெரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் பிசாசு உங்கள் மனசில் நச்சு சிந்தனையே கொண்டு வருவான். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை உணர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்ச நேரம் அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தவறுங்கிறத உங்களுக்கு உணர்த்தும் போது அதிலிருந்து விடுபட நீங்கள் ஏதாவது நடவடிக்கையை உடனே எடுக்கணும். இதை எப்படி செய்யறது? ஏதாவது நல்லதையும் அதே சமயம் ஏதாவது சரியானதையும் சிந்திக்கிறதுனால அது முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி நீங்கள் ஏதாவது மோசமாக நினைக்கிறத உணர்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் சத்தமாக சொல்லணும், நான் விசேஷமானதை நம்புகிறேன், மிக சிறப்பானதை நம்புகிறேன். உங்கள் மனசு தான் தினமும் உங்களுக்கு பிரச்சனையை தருன்னு உங்களை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு கையை தூக்குங்க. பரவாயில்லையே, எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னுடைய எண்ணங்கள் முட்டாள்தனமாக வேறொரு திசையில் போகிறத நான் தெரிஞ்சுக்குவேன். இப்போது சொன்னது எனக்கு போதுமானதாக இருந்தது. அதுலேருந்து எப்படி சீக்கிரத்தில் விடுபடுறதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கு ரொம்ப காலம் பிடிச்சது. ரோமர் 12 வசனம் சொல்லுது, தேவன் நம் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எப்போவாவது அந்த திட்டத்தை அனுபவிக்க விரும்பினா அதை பற்றி யாராவது பிரசங்கிக்கிறத கேட்கறது மட்டும் இல்லாமல் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே நமக்காக அதை நம்ம வாழ்க்கையில் நிரூபிக்கணும். ஆகவே உண்மையிலேயே நம்ம மனசு முற்றிலும் முழுமையாக புதுப்பிக்கப்படும். இது எப்படி நடக்கும்? அதை கற்றுக்கிறதுனால தான் முடியும். அது ஒரே ராத்திரியில் நடக்காது. நான் 45 வருஷமாக இந்த வார்த்தையை படிச்சுட்டு வரேன். இப்போது வெளிப்படையாக எனக்கு அதில் நிறைய தெரியும். வசனங்களை படிக்க நான் நேரம் ஒதுக்குனதால அதை பற்றி தியானிக்கிறது எனக்கு ரொம்பவே சுலபம். அதனால தான் நாங்கள் உங்களுக்கு எல்லா நேரமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு இதை செய்கிறது ரொம்பவும் சுலபம். நீங்கள் இதை படிக்கலாம், அது மட்டும் இல்லை கேட்கலாம், உங்களோட ஐபேடில் பார்க்கலாம், அதாவது இதை உங்கள் டிவியில் பார்க்கலாம். இது எல்லா இடத்துலையும் உலகெங்கும் பரவியிருக்கு. இந்த வார்த்தை பூமியை மூடுறதா நான் நினைக்கிறேன்.
நான் செய்ய விரும்புகிற விஷயங்களில் ஒன்று, நான் மேக்கப் போடும்போது என் கம்ப்யூட்டரை கொண்டு வந்து யாருக்காவது பிரசங்கிக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த நாள்லேருந்து நானே ஏதாவது கற்றுக்குவேன். எப்போவாவது சில சமயங்களில் நானே என்கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்க வேண்டியிருக்கும். நான் என்ன அதிகமாக பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு வித விமர்சனத்துக்கு ஆளாயிடுவேன். ஓ, நான் அதை சொன்னது என்னால் நம்ப முடியல. ஓ. ஆனால் நீங்கள் எங்கிட்டேருந்து கற்றுக்க முடியும்னு நான் நினைக்கிறதால நான் உங்களுக்கு என்ன பரிந்துரைக்கிறேன். உங்களோட அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற நிறைய நடைமுறை விஷயங்களை கற்றுக் கொடுக்குறேன். ஆமேன். நம்ம எல்லாரும் நல்ல உறுதியான திடமான கோட்பாட்டை கடைபிடிக்கிறோன்னு நம்புகிறேன். ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பிறரோடு எப்படி ஒத்துப்போய் இணைஞ்சு செயல்பட்டு வாழறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களை நீங்களே எதிர்த்து நிற்காம சமநிலையில் உங்களை எப்படி நேசிக்கிறோம், மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிறருக்கு உதவுறதை விட வேறு எதுவுமே உங்களை இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வைக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரே நேரத்தில் சுயநலத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. அது எப்பவும் வேலை செய்யாது. நம்மால் பரப்புரை ஊழியங்களை நிறைவேற்றி முடிக்க முடியுங்கிறத நினைக்கிறப்போ அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஜனங்களுக்கு உதவ முடியுறது எனக்கு சந்தோஷம். நான் எத்தியோப்பியாவுக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளவு அதிர்ச்சி அளிக்கிற அளவுக்கு ஒல்லியாக இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்க நம்பவே மாட்டீங்க. உங்களுக்கு அது ஒரு கதை மாதிரி தோணலாம், ஆனால் அவங்க உண்மையிலேயே அப்படி தான் இருக்காங்க. நான் அங்கே போய் அவங்கள பார்த்தேன். நான் ஒரு தடவை இப்படி ஒரு பயணத்தை முடிச்சுட்டு வந்தப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து இப்படி கேட்டது ஞாபகம் இருக்குது. நீங்கள் ஏன் வெளியில் போய் இப்படி செய்கிறீங்க? இங்கே இருக்கிற இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டால் எப்போவும் மக்கள் பட்னியால் வாட மாட்டாங்களேன்னு சொன்னார். நான் சொன்னேன், என் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உதவி செஞ்சாலும் அது எனக்கு கவலை இல்லை. அது தொடர்ந்து செய்கிறது தான் முக்கியம். ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பட்னி கிடந்திருக்கிறப்ப யாராவது நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு தரேன், ஆனால் இவ்வளவு தான் உனக்கு கொடுக்க முடியும், இல்லைனா நீ போய் பட்னி கடன்னு சொன்னா உங்களில் எத்தனை பேர் அந்த சாப்பாட்டை சாப்பிட விரும்புவீங்க? அவங்க ரொம்பவே அப்படித்தான் தெரியுமா. அவங்களையெல்லாம் எப்போவும் மாற்ற முடியாது. அவங்கள ரொம்ப பெரியவங்க மாதிரி பார்க்காதீங்க. யாருமே உங்ககிட்ட அவங்களோட முழு பிரச்சனையும் சரி பண்ண சொல்லலை. யாரும் என்கிட்ட வந்து முழு பிரச்சனையும் சரி பண்ண கேட்கல. தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஏதாவது கொஞ்சம் செய்யத்தான் சொல்றாரு. நாம ஒவ்வொருத்தரும் ஏதாவது செஞ்சா நாம எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யலாம். ஆமேன். பலமுறை நாம பாவமானதை நினைச்சாலும் அதை செயல்படுத்தலைன்னா அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா ஒருவேளை நாம் அப்படி நினைக்கலனாலும் அதை உணர்றது ஒரு பிரச்சனை நாம் உணர மாட்டோம். விரிவாக்க வேதாகமத்தில் நாம் எண்ணத்திலையும் வார்த்தையிலையும் செயல்லையும் பாவம் செய்கிறோன்னு எழுதியிருக்கு. நீங்கள் எதையாவது நினச்சி அதையே யோசித்து சிந்திக்கும்போது என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சீக்கிரமே அது உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். பிறகு உங்கள் உணர்ச்சிகள் நீங்கள் பொதுவாக செய்ய விரும்பாத விஷயங்களை செய்ய உங்களை அடிக்கடி தூண்டும். உங்களை எத்தனை பேர் எப்போவாது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச விஷயத்தை பற்றி உங்களையே கலங்கெடுத்து நீங்கள் பைத்தியமாற வரைக்கும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க? ஆமாம். இப்படி ரொம்ப நாளாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தா கடைசியில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒன்றை செய்ய வேண்டி வரும். நம் எண்ணங்களில் கவனம் செலுத்துறதால நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். மத்தேயு 5:27-28 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குற எவனோ தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு உவமையை கற்பனை செய்யலாம். இதைத்தான் இயேசு செஞ்சார். ரொம்ப பாசமாக இல்லாத ஒருத்தரை நீங்கள் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் வளர்ந்த குடும்பத்தில் அங்கே பாசம் அவனுக்கு அதிகமாக வெளிப்படலை. அதனால் அவன் உங்களை நேசிக்கிறது இல்லை. அவன் ரொம்ப பாசம் காட்டுற பாராட்டுக்குரிய அன்பான ஆளும் இல்லை. நீங்கள் வளர்ந்ததில் ஒரு பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு அது நிறைய கிடைச்சிருக்கு, உங்களுக்கு அது அவங்ககிட்ட இருந்து தேவை. ஆனால் அவன் அப்படி இல்லாட்டாலும் உங்களை நேசிக்கிறான். அவன் ரொம்ப பாசமுள்ள பாராட்டுக்குரியவன் இல்லை. நீங்கள் அப்படி கிடைக்கிற குடும்பத்தில் வளர்ந்ததால் அது உங்களுக்கு நிறைய அங்கே கிடைச்சிது. அதுக்காக நீங்கள் இங்கே கணவன்கிட்ட ஏங்குறீங்க, நீங்களும் விரும்புகிறீங்க. இது போன்ற சூழ்நிலையில் ஒரு நபரை பற்றிய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அவன் உங்களுக்கு கொடுக்காத அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது.
நீங்க இப்படி செய்யலைன்னா ஏதாவது ஒன்று இழக்க வேண்டி வரும். இது கிறிஸ்தவங்க பொறுத்துக் கொள்ளக்கூடிய பாவம் ஆயிடுச்சுன்னு நம்புறேன். உண்மையிலேயே விவாகரத்து வாங்குறதுக்கு சரியான காரணங்கள் இல்லாத போதும் விவாகரத்து வாங்கி திருமணங்கள் முடிவுக்கு வந்த நேரங்கள் இருக்கு. என் கணவர் என்னை ஏமாற்றியதால எனக்கு 22 வயசா இருக்கும்போதே விவாகரத்து கிடைச்சது. ஆனா இப்பெல்லாம் ஒரே பதில், எங்களுக்குள்ள இணக்கம் இல்லை, இல்லைன்னா நான் தவறான நபரை மணந்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன விளைவை கொண்டு வருங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். தேவன் நமக்கு செய்ய சொல்றத நம்ம செய்யாத போது அதுக்கான விளைவுகளை நாம சந்திக்கிறோம். ஆக ஒருத்தர்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தா அதை பத்தி ஏதாவது செய்ய விரும்புற அளவுக்கு பைத்தியம் ஆயிடுவீங்க. இப்போ நீங்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஒருத்தன் உங்களை பாராட்ட ஆரம்பிச்சு உங்க மேல கவனம் செலுத்துவான். அது உங்களுக்கு வீட்டில் கிடைக்காததால அப்போ அது நல்லதாக தான் தோணும். அதனால நீங்க வேலைக்கு போகும்போது கொஞ்சம் அதிகமாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு வேலைக்கு போகும்போது உங்கள் முடி நல்லா இருக்கான்னு அடிக்கடி பார்த்து சரி செஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமே அவன் காலையில் காஃபி டோனட்னு கொண்டு வந்து தருவான். கண்டிப்பாக அவன் அப்படித்தான் செய்வான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்களை மதிய உணவு கழப்பான். இப்போ நீங்கள் புத்திசாலியாக இருந்தா இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தா ஆரம்பத்திலேயே பிசாசு உங்களை மொத்த அழிவுக்கு தயார் பண்ணிட்டான்னு உங்களுக்கு புரியும். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடுன்னு வேதம் நமக்கு எச்சரிக்குது. அவரோ உண்மையில் நம் கண்களை இழுத்து நம் கைகளை வெட்ட விரும்ப மாட்டார். ஆனால் அவர் சொல்றது பாவத்தை கடுமையாக எதிர்க்க வேணுங்கிறது. அதோடு விளையாடாது, ஆனா அதை எதிர்த்து சமாளிக்கும். ஆகவே நம்ம உவமையில இவ ஒரு கிறிஸ்தவ பொண்ணுன்னு சொல்லலாம். அவ அப்படி தான் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறது தவறுங்கிறத கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டதால அவ அதை பெருசா செய்ய நினைக்கல. கொஞ்ச காலம் சேத்துல விழுந்து விளையாடினா அழுக்காக்கிக்க மாட்டான்னு நினைக்கலாம். ஆனா அது வேலை செய்யாது. ஏன்னா சேத்துல அழுக்காகாம நீங்க விளையாட முடியாது. ஆமேன். இப்போ அவ ரொம்ப சோதனைக்கு ஆளானா அவன் அவளை மதிய உணவுக்கு அழைக்கிறான். அவள் போகிறதுக்கு தீர்மானிக்கிறா. அப்புறம் அடுத்த விஷயம், அவன் அவளை டின்னருக்கு அழைக்கிறான். இப்போ அவளுக்கு டின்னருக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்து வெளியில் போகணுன்றதால தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்லணும். இந்த விஷயங்கள் எப்படி வளருதுன்னு கவனிங்க. பிசாசு கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குவான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்பவும் சரியாக நம்மளை உணர வைக்கும். இப்போ அவள் புத்திசாலியாக இருந்து சோதனை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்தா அவள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த வேலையை விட்டுட்டு, அதாவது அவளால் முடிஞ்ச வரைக்கும் அதை விட்டு விலகி போயிடணும் அப்படிங்கிறது தான். புரியுதா? இயேசு செஞ்ச மாதிரி நானும் நல்ல கதைகளா சொல்றேன் இல்லையா? ஆக இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும். இப்படி ஆண்களுக்கும் நடக்கும், பெண்களுக்கும் நடக்கும். கூடுதலா வேற இடங்களை தேடுறதுக்கு பதிலாக வீட்டில் உங்களுக்கு தேவையானதை கண்டுபிடிக்க முடியாத போது தேவன் உங்களுக்கு தருவார்னு விசுவாசிச்சு ஜெபிக்கணும். தேவன் யாருடைய உள்ளத்தையும் மாற்ற வல்லவர். உங்களுக்கு நல்லது செய்கிற ஒருத்தர் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த அவர் தெரிஞ்சிருக்காரு. உங்கள் வாழ்க்கையை திருட போகிற ஒருத்தர் மூலமாக இல்லை. இந்த செய்தியை இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர், ஒருவேளை அவர் இந்த கட்டிடத்தில், ஒருவேளை இந்த டிவியில் பார்க்குற ஒருத்தர் மூலமாக நான் சொன்ன இந்த ஓமையில் நீங்கள் உண்மையிலேயே இருக்கலான்னு இப்போது நான் கற்பனை செய்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே அந்த சூழ்நிலையில் இருக்கீங்க. தேவன் உங்களிடம் திரும்பி வேற திசையில போக சொல்றாரு. நீங்க பார்க்கிறபடி எப்பவாவது நாம தவறுகளை செய்கிறோம். நாம நம்ம நினைக்கிறதுக்கும் மேல பலவான்கள்னு நினைக்கிறோம். நாம என்னவா இருக்கோமோ அதை விட பலசாலிகள்னு நினைச்சுக்கிறோம். உங்க தகுதிக்கு மேல அதிகமா உங்களை நினைக்காதீங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்க ரொம்ப தூரம் போயிட்டா சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.